இந்த வழிபாடு ஆசிரம கிறிஸ்துவ ஆசிரமத்திலே நடைபெறுகின்ற வழிபாட்டு முறையை பின்பற்றி நடைபெறும். இடையிலே எந்த அறிவிப்புகளும் இதில் இருக்காது. இந்த முறையை பின்பற்றி நீங்கள் தயவு கூர்ந்து இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறை துணையை வேண்டி நாம் தலைத்தாழ்த்தி மன்றாடுவோம். புதுமைகளை தந்து எங்களை வழிநடத்துகின்ற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திரும்பவும் நாங்கள் கூடி வந்து உமக்கு நன்றி செலுத்தவும் உண்மை போற்றி புகழவும் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். இந்த வழிபாட்டு முழுவதும் எங்கள் சிந்தனைகளை ஒன்று திருத்தி உம்முடைய இருத்தலை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் வாழ்வுக்கும் பிறருடைய வாழ்வுக்கும் இந்த வழிபாடு பயனுள்ளதாக இருக்க எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல கடவுளே.
அவற்றை ஒப்புக்கொண்டு விடுவோம். இறைவனின் இரக்கம் பெறுவார். நேர்மையை கடைபிடித்தலும் இரக்கம் கொள்வதின் நாட்டத்தையும் நம் இறைவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்பதுமே. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அனைத்து ஆற்றலும் பேரிடத்தும் கொண்ட கடவுளே, தீமையிலிருந்தும் மெய்யான நிலையான முடிவுக்குள்ளும் எங்கள் நோக்கத்தை உண்மையாக வெளிப்படுத்தவும் நாங்கள் எப்பெரும் பகலும் இதயம் ஒன்று ஏகி வந்து அப்பனே அம்மா பிறை கொடுத்தருளும் என்று அடைகிறோம். ஒவ்வொரும் புதல்வருக்கு உருகி மன்னிப்போம் என்று இப்பெரும் சுருதி தந்த இறை மறந்தோம்.
மண்ணிலே மாந்த அடிமையாய் இருந்த போதும் துன்போடு அழும் போதும் கடல் பிளந்து விடுவிக்கும் வழியை வகுத்தவரே அனைத்து படைப்பையும் மீட்கும் பொருட்டு ஒரே பேரான மனிதனை எமக்கு ஈந்தவரே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். எப்பக்கத்திலும் தாம் அருளால் எம்மை நெருக்கி யாம் உயிர் வாழ செய்பவருக்கு நன்றி செலுத்துவாயே. வானத்திலிருந்து வான்மழை தந்து வயந்தனை உயிர்விக்கும் உயிர் மன்னவருக்கு நன்றி செலுத்துவாயே. உயிர்வழிக்கு வழியற்ற போது பெருவெள்ளம்
நம் வாழ்வை புரட்ட போது பிழக்க செய்தவருக்கு நன்றி செலுத்துவாயே. என் மனமே நீ நன்றி செலுத்துவாயே. என் மனமே நீ நன்றி செலுத்துவாயே. இவ்வழிபாட்டிற்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். இவ்வழிபாட்டுக்கென்று படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள திருமறை பகுதி விடுதலை பயணம் பிரிவு 14, திருமொழிகள் 15 தொடங்கி 31 முடிய. விடுதலை பயணம் பிரிவு 14, திருமொழிகள் 15 தொடங்கி 31 முடிய. ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்பொழுது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி வருவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி வரும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறைத்தூதர் இடம்பெயர்ந்து அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்த நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பு மேகமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைக்குலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைத்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிருந்தது. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவர் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வடப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடி நின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல்படுவதை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர் என்பதை படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படிக்கும் தாயிற்று. கடவுளை உமக்கே மாற்றி வைத்தாக. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பகுதி அது புனித பவுல் தீத்துவுக்கு எழுதின திருமுகம் பிரிவு 3 திருமொழிகள் 3 முதல் 8 முடிய. Epistle reading for today is taken from St. Paul letter to Titus chapter 3 verses 3 to 8.
ஏனெனில் நாம் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறித்தவறில் சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாயிருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம். காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அரசியல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பாய் அளிக்கும் நேரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பெறாக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இக்கூற்று உண்மையானது. கடவுளிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் நற்செயல்களை செய்ய கருத்தாய் இருக்கும்படி நீ வலியுறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். இந்நற்செயல்களை செய்வதே முறையானது, இவை மக்களுக்கு பயன்படும் என்பதே. கடவுளே எமக்கு மாட்சி உண்டாவதாக. ஆமென். The Gospel reading for today is chosen from the Gospel of St. John, chapter 3, verses from 1 to 8. இந்நாளில் படிக்கும்படியாக தேர்வு செய்யப்பட்ட நற்செய்தி தூய யோவானின் நற்செய்தி பிரிவு 3 திருமொழிகள் 1 தொடங்கி 8 முடிய. இயேசுவும் நிக்கோதேமும். பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கோதேம். அவர் யூத தலைவர்களுக்குள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கோதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்லுகிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். படிக்க வேண்டிய நற்செய்தி படித்தாயிற்று. கிறிஸ்துவை உமக்கு மாற்றி உரித்தாங்க. நாம் கண்களை மூடி அருளைக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். மறுரூப ஆவி வேண்டுமென் சுவாமி, மனம் எல்லாம் புதிதாயாக்கிடும் சுவாமி. மறுரூப ஆவி வேண்டுமென் சுவாமி, மனம் எல்லாம் புதிதாய் ஆக்கிடும் சுவாமி. சிலுவை பட்டாடியே கேட்கிறேன் சுவாமி, சிலுவை பட்டாடியே கேட்கிறேன் சுவாமி.
முன்பாக உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பலனை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய சிந்தனைக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம், திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம். திருவருட்சாதனம் என்று நாம் சிந்திக்கும் போது சாக்ரமெண்ட் என்றால் சாக்ரமெண்ட் இஸ் an ecclesial action என்று சொல்லப்படுகிறது. திருச்சபையினால் தோற்றப்பட்ட ஒரு செயல், திருச்சபையினால் தோற்றப்பட்ட ஒரு மரபு என்று இந்த சாக்ரமெண்டை பார்க்கின்றோம். சமய சடங்காக இது இருக்கின்றது. தூய அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ என்கிறவர் இந்த சாக்ரமெண்டம் என்கின்ற சொல்லை அவர் அறிமுகப்படுத்துகின்றார். அதற்கு அவர் தூய சடங்கு அல்லது புனித சடங்கு என்று அதற்கு பொருள் கொடுக்கின்றார். an outward sign for an inward transformation என்றும் அவர் அதற்கு புரிதலை கொடுக்கின்றார். அதாவது வெளிப்புற அடையாளம் உள்ளார்ந்த மாற்றத்திற்கு வெளிப்புற அடையாளம் என்று அவர் இதை கொடுக்கின்றார். ஆக சாக்ரமெண்ட் என்பதற்கு, திருவருட்சாதனம் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருந்தது. அது ஓத் டேக்கிங் என்கின்ற ஒரு பொருள் பொருளாக இருக்கின்றது. வாக்கு கொடுப்பதும் சாக்ரமெண்ட் என்கின்ற சொல்லுடைய பொருளாக இருக்கின்றது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள் நாம் அறிந்ததுதான் 7 சாக்ரமெண்ட்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இந்த 7 சாக்ரமெண்ட்களும் 7 திருவருட்சாதனங்களும் அவருடைய புரிதல் என்னவென்றால், it is made up of matter and form. பொருளும் அதன் வடிவம், பொருளுக்கு கொடுக்கின்ற வடிவம், இவ்விரண்டு புரிதலுக்குள்ளாக இந்த சாக்ரமெண்ட்கள் வருகிறது. பொருள் என்றால் அப்பமோ எண்ணெயோ அது பொருள். அதற்கு சொல்லப்படுகின்ற ஒரு திரு சொற்கள், அதற்கு வடிவம் தருகின்ற திருமறையில் இருக்கின்ற சொற்களை குறித்து இந்த திருவருட்சாதனத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சீர்திருத்த திருச்சபையில் இந்த 2 திருவருட்சாதனத்தை எடுத்துக்கொண்டார்கள், திருமுழுக்கும் திருவிருந்தும். அது திருமுழுக்கு என்று நாம் சிந்திக்கும் பொழுது அது வெறுமனே கிறிஸ்துவ சமயத்திற்குள்ளாக ஒரு நுழைவு சான்றாக அது பார்க்கப்படுகின்ற காலத்திலே நாம் இருக்கின்றோம். It is just an admission to Christian community என்று பார்க்கின்றோம். இது யூத மரபிலிருந்து ரிச்சுவல் ஆஃப் பியூரிஃபிகேஷன், தூய்மைப்படுத்துகின்ற சடங்குகள், அந்த வழியிலே வந்த ஒரு மரபாக இது இருக்கின்றது. தூய்மைப்படுத்துதல் எவ்வாறு என்றால், தண்ணிலே முழுங்கி அவர் வருவதுதான் தூய்மைப்படுத்துகின்ற சடங்கு இந்த யூத மரபிலே இருந்தது. அவர்களுக்கு 6 விதமான தூய்மை அந்த ஸ்டேஜஸ் இருக்கின்ற படிநிலைகள் இருக்கின்றது. அவர்கள் எத்தகைய தூய்மை தன்மை அவர்கள் வேண்டுமோ அந்த அளவுக்கேற்ற அவர்களுக்கு 6 படிநிலை கொண்ட தூய்மை சடங்குகளும் இருந்தது. பேப்டிசம் என்பது, திருமுழுக்கு என்பது யூத சமயத்தில் ஒரு புதிதான அல்ல. ஏனென்றால் அவர் மத மாற்றுதலுக்கென்று அந்த திருமுழுக்கு என்பது என்ற மரபுகளை அவர் பின்பற்றிக் கொண்டு வருகிறார்கள். அதாவது யூத மத மாற்றுதல் அந்த புரிதலிலே அவர்களுக்கு 3 கருத்து வருகின்றன. ஒன்று சர்க்கம்சிஷன், விருத்த சேதனம், இன்னொன்று இம்மர்ஷன் முழுக்குதல், மூன்றாவதாக சாக்ரிஃபைஸ் திருப்படையல். விருத்த சேதனம் யூத கம்யூனிட்டிக்குள்ளாக சேருவதற்கென்று அவர்கள் அதை அடைய வேண்டும். முழுக்குதல் அவருடைய தூய்மை படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த செயல்கள் இருக்கும். திருப்படையில் கடவுளுக்கு தன்னைத்தானே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு புரிதலே இது வருகின்றது. இதே 3 புரிதல்களை இவர்கள் வைத்திருக்கும் பொழுது கிறிஸ்துவ மரபும் இதை எடுத்துக்கொண்டார்கள். அதை சற்று மாற்றினார்கள். இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த மரபுகளிலே சில மாற்றங்கள் வந்தது. விருத்த சேதனம் திருமுழுக்காக மாறினது, பஸ்கா பண்டிகை திருவிருந்தாக மாறினது, திருக்கோவில் திருச்சபையாக மாறினது, திருப்படையில் இயேசு கிறிஸ்துவாகவே அது மாறினது. இந்த பழைய ஏற்பாட்டின் மரபுகள், கிறிஸ்துவ மரபுகள் இவ்வாறு எதிரொலித்ததை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்றைக்கு திருமுழுக்கு எதை எதிரொலிக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். அது வெறும் சடங்காக இருக்கிறதா அல்லது அதற்கும் மேலாக ஏதாவது இருக்கின்றதா என்று நாம் பார்க்கும் பொழுது சாக்ரமெண்டாலிட்டி ஆஃப் பேப்டிசம் என்ற ஒரு கருத்து வருகின்றது. திருமுழுக்கின் புனிதத்தன்மை, சாக்ரமெண்டாலிட்டி ஆஃப் பேப்டிசம் என்ற ஒரு சிந்தனையிலே, அதாவது திருமுழுக்கின் பொருள் என்னவென்றால், மரித்து தீமைக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர் பெறச் செய்கிறோம்.
மேலும் அது இறை அரசுக்கு முன்னாக நாம் அதை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம் என்ற பொருளிலே இருக்கின்றது. இறப்பதும் உயிர்த்தெழுவதும் இறை அரசின் பாதையில், அதாவது சால்வேஷன், மீட்பின் பாதையிலே நாம் முன்னோக்கி போகின்ற இந்த செயல்பாடு தான் இது இருக்கின்றது. ஆக சாக்ரமென்டாலிட்டி இஸ் பியாண்ட் சாக்ரமெண்ட் என்று சொல்லப்படுகிறது. திருவருட்சாதனத்தை கடந்ததுதான் புனிதத்தன்மை. நம் வாழ்விலே காட்டுகின்ற புனிதத்தன்மை இது திருவருட்சாதனம் கடந்ததாக இருக்கிறது என்று மரபுகள் மாறப்பட்ட காலங்கள் உண்டு. ஸோ திருவருட்சாதனம் ஒரு லிமிட், அதுக்கு ஒரு லிமிட் இல்லை. புனிதத்தன்மை அது கடந்தும் சென்றது என்கின்ற புரிதல் நமக்கு வர வேண்டும். அதாவது கடவுள் நமக்குள்ளாக பணி செய்திருக்கின்றார், நம் வழியாக பணி செய்திருக்கின்றார் என்கின்ற புரிதல் நமக்கு வர வேண்டும். ஆக இன்றைக்கு திருமுழுக்கு என்று சொல்லும் பொழுது நாம் படிக்க கேட்ட இந்த 3 திருமறை பகுதியிலிருந்து நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவது விடுதலை பயணம் 14ஆம் பிரிவு 15 துவங்கி 31ஆம் திருமுறையில் நாம் பார்ப்பது என்னவென்றால், உடைந்து இறப்பது என்னும் புனித தன்மை. சாக்ரமென்டாலிட்டி ஆஃப் பிரேக்கிங் டவுன். சாக்ரமென்டாலிட்டி ஆஃப் பிரேக்கிங் டவுன். உடைந்து இறப்பதுதான் திருமுழுக்கின் புனித தன்மையாக இது இருக்கிறது. யூத மரபிலே 2 நிகழ்வுகளை அவர்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த ரிச்சுவல் ஆஃப் பியூரிஃபிகேஷனுக்காக. முதலாவதாக தொடக்க நூல் 7ஆம் பிரிவில் இருக்கின்ற வெள்ளப்பெருக்கு அந்த நிகழ்வு, அதாவது தீய உலகத்தை கடவுள் தண்ணீரால் தூய்மைப்படுத்துகின்றார் என்றும், விடுதலை பயணம் 14ஆம் பிரிவு செங்கடலை கடத்துதல், நாம் இன்றைக்கு படிக்க கேட்ட அந்த பகுதி, செங்கடலை கடத்துதல், அதாவது புதிய உறவுக்குள்ளாக, கடவுளுடைய புதிய உறவுக்காக, உடன்படிக்கைக்குள்ளாக இவர்கள் செல்வதற்கு முன்பதாக கடவுள் இவர்களை கடல் நடுவிலே நடக்க செய்து அவர்களை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு புரிதல் இந்த யூத மரபிலே இருந்தது. ஆக வாழ்வு ஒரு பயணமாக இருக்கின்றது, அந்த பயணம் ஒரு செயலாக இருக்கின்றது. Life is a journey and that journey is a process என்று சொல்லப்படுகிறது. செயல்படுகின்ற ஒரு பயணமாக இருக்கிறது. ஆக இந்த செயல்படுகின்ற பயணத்திலே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வு அடிமைத்தனத்திற்கும் விடுதலை வாழ்வுக்கும் இடையிலே சாண்ட்விச் என்று சொல்வார்கள், அதற்கு இடையே இருக்கின்ற நசுக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது. அந்த பயணத்தின் பகுதி தான் நாம் இப்பொழுது படிக்க கேட்டோம். ஆக இந்த செங்கடலை கடக்குதல் என்று சொல்லும் பொழுது இது ஒரு திருமுழுக்கின் அனுபவமாக பார்க்கப்படுகிறது. செங்கடலை கடக்குதல், கடவுளுடைய புதிய உறவுக்குள்ளாக நாம் செல்கின்றோம், கடவுள் தூய்மைப்படுத்துகின்றார் என்கின்ற பணி, இந்த சிந்தனை இங்கே வருகின்றது. எத்தகைய தூய்மை இந்த இடத்திலே நாம் காண்கிறோம் என்று பார்த்தோம் என்றால், வாழ்வின் பயணத்திலே நமக்கு இருக்கின்ற சில எண்ணங்கள், அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு இருந்த சில எண்ணங்கள் உடைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக விடுதலை என்கின்ற கருத்து, அவர்களுக்கு இருந்த அந்த எண்ணம், அது எவ்வாறு கிடைக்கிறது, அது எவ்வாறு இருக்கும் என்கின்ற அந்த சிந்தனை உடைக்கப்படுகிறது. மோசே எகிப்துக்கு வந்து என் மக்களை விடுவி என்று அவர் அழைத்து போகும்போது அவ்வளவுதான் விடுதலை வந்துச்சு என்று அவர் எண்ணினார்கள். ஆனால் அது அல்ல, இந்த வனாந்திர பாதை அவர்களுக்கு அந்த வாழ்வின் கடின பாடை உணர்த்ததாக இருந்தது. விடுதலை கிடைப்பதல்ல, மாறாக அதை போராடி வாங்க வேண்டும், அதனூடாக பயணித்து நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற புரிதல் இங்கே வருகின்றது. ஆக விடுதலை என்கின்ற எண்ணம், அது எவ்வாறு கிடைக்கும் என்கின்ற எண்ணம், அதை உடைத்து அதற்கு போராடி நாம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு வருகின்றது. இரண்டாவதாக அச்ச சூழலை இவர்கள் உடைக்கிறார்கள். பயம், அச்சம் இருக்கின்றது. அந்த பயணத்திலே இவர்கள் வருகின்றார்கள், கடல் இருக்கின்றது, பின்புறம் எகிப்து படை வருகின்றது, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அவர்கள் முணுமுணுக்க துவங்குகிறார்கள். அந்த தருணத்திலே மோசே, பயப்படாதீர்கள், கடவுள் உங்களுக்காக இருக்கின்றார், அவருடைய மீட்பு இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த அச்சம் உடைக்கப்படுகிறது. மோசையை மீண்டும் பயந்து அவர் கடவுளிடத்தில் பார்க்கும்போது, கடவுள் ஏன் என்னிடத்தில் புலம்புகிறாய், உன்னுடைய தடியை அங்கே நீட்டு என்று அவர் ஆற்றல் படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அச்சம் என்பது உடைக்கப்படுகிறது. மூன்றாவதாக ஒடுக்குகிறவர்கள் உடைக்கப்படுகிறார்கள்.
இந்த வாழ்வின் பயணமானது, இந்த விடுதலை பயணமானது ராடிக்கல் சேஞ்சுக்கு அழைக்கிறது. ஒரு அடிப்படை மாற்றத்திற்கு அது நம்மை அழைக்கிறது. அது வெறும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்படுத்தவர்களுக்கும் அது அடிப்படை மாற்றத்தை தருகிறதாக இருக்கிறது. நான் தான் ஆற்றல் மிக்கவர் என்று எண்ணின அந்த படைக்கும் அந்த பார்வோருக்கும் கடவுள் கடலை பிளந்தது எங்களுக்கும் மேலே ஒருவர் இருக்கின்றார் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வருகின்றது. அந்த அடிமைத்தனத்தில் மீட்கின்ற செயல் அடிமைத்தனத்தை ஒழிக்கின்றதாக, அடிமைத்தனத்தை உடைக்கின்றதாக இருக்கின்றது. அவர்கள் எண்ணங்கள் உடைக்கப்படுகிறது. ஆக இந்த திருமுழுக்கு அனுபவத்திலே நம்முடைய சில அனுபவங்களும் சில கருத்துகளும் சில எண்ணங்களும் உடைக்கப்பட வேண்டும். நன்மைக்கென்று உடைக்கப்பட வேண்டும். தீய செயல் உடைக்கப்பட வேண்டும். அச்சுறுத்தல் உடைக்கப்பட வேண்டும். பாடுகள் உடைக்கப்பட வேண்டும். அதுதான் திருமுழுக்கின் புனித தன்மையாக இருக்கின்றது. sacramentality of baptism is to die broken. அந்த சிந்தனைகளுக்கு நாம் உடைந்து இறக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் படிக்கின்ற நிருப பகுதியிலிருந்து sacramentality of rising open, திறந்து எழுவது என்னும் புனித தன்மை. இப்பொழுது தீய சிந்தனைகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் பாடுகளுக்கும் நாம் இறந்தாயிற்று. உயிர் பெற செய்வதுதான் இந்த திருமுழுக்கின் புரிதலாக இருக்கிறது. ஆக இங்கே எதற்கு நாம் எவ்வாறு உயிர் பெற வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, தீத்து திருமுகத்திலே திருச்சபையை விசிபிள் சைன், விசிபிள் இன்ஸ்டிடியூட் ஆக பார்க்கப்படுகிறது. ஒரு பார்க்கத்தக்க ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய பற்றுதலுக்கு வெளிப்படையாக இருக்கின்ற ஒரு அடையாளம் திருச்சபையாக இருக்கிறது. இந்த திருச்சபை எவ்வாறு இருக்கிறது என்று திரு பவுல் அடிகளார் சொல்லுவது என்னவென்றால், 1 தீமோத்தேயு 3ஆம் பிரிவு 15ஆம் திருமுறையிலே உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். மேலும் இந்த திருச்சபை கடவுளின் வீடாக இருக்கின்றது, ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட் என்று சொல்கின்றார். அது கடவுளின் வீடு என்று சொல்லும்போது அனைவரும் ஏற்றுக்கொள்கிறதாக அது இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு திருச்சபை ஒதுக்குகிற திருச்சபையாக இருக்கிறது. அது திருவருட்சாதனம் என்கின்ற பெயரிலே மக்களை ஒதுக்குகின்ற ஒரு பழக்கமும் ஒரு வழக்கமும் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டு வருகின்றோம். தி ஆக்ட் ஆஃப் செப்பரேட்டிங் themselves from the society. திருச்சபை வெளியே இருக்கின்ற சமூகத்தை விட நாங்கள் வெளியே இருக்கின்றோம், நாங்கள் தனிப்பட்டவர்கள், நாங்கள் இத்தகைய திருவருட்சாதனை பின்பற்றுகின்றோம், நாங்கள் தனியாக இருப்போம் என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்றது. அதுதான் இந்த இந்திய இடையிலே இந்த பற்றுவதற்கு இந்த லோட்டஸ் தாமரை பூவை காட்டுவார்கள். அதாவது அழுக்கு தண்ணியில் தான் இருக்கும், ஆனால் அது தூய்மையாக இருக்கும் என்று பார்ப்பார்கள். ஆனால் அது தவறு. நாம் அந்த தாமரை பூவின் வேரை பார்க்க வேண்டும். வேர் அழுக்கிலே இருக்கின்றது, அழுக்கிலே அந்த தூய்மையற்ற நிலைமையிலே அது வலுவுறுகிறது. வலுவுற்று உலகத்திற்கு அது அழகாக தண்ணிக்கு மேலே வந்து அது வருகிறது என்ற ஒரு சிந்தனை நமக்கு வர வேண்டும். சமூகத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து சமூகத்திலே நாம் ஒளிர்விக்க இந்த திருவருட்சாதனம் நம்மை அழைக்கிறது. அத்தகைய வாழ்வை நாம் வாழ வேண்டும். இந்த திருச்சபை திருவருட்சாதனம் என்ற பெயரிலே ஒதுக்குகின்றதை விட கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், இந்த இடத்திலே பவுலானவர் சொல்கிறார், நீங்களும் ஒரு காலத்தில் இவ்வாறு தான் இருந்தீர்கள், கிறிஸ்துவின் இரக்கத்தினாலே இன்றைக்கு நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்று இவர் கூறுகிறார். அதாவது அவர்களும் நீங்களும் வேறு அல்ல, அனைவரும் ஒன்றுதான். ஒரு காலத்தில் நீங்களும் அவ்வாறு தான் இருந்தீர்கள், அறியாமையில் இருந்தீர்கள் என்ற ஒரு சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு கிறிஸ்து உங்களுக்கு புது பிறப்பை தந்திருக்கின்றார். He has given a regeneration, rebirth என்று ஆங்கில திருமறையில் இருக்கின்றது. புது பிறப்பு, புதுப்பிக்கப்பட்ட ஆவி என்று சொல்லும் பொழுது அனைவரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பிறப்பு, அனைவரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு திறந்த மனப்பான்மை இங்கே இருக்க வேண்டும் என்று இவர் சொல்வதை பார்க்கின்றோம். இதுதான் திறந்த மனப்பான்மைக்கு நாம் உயிர் தெழுவது. தீமைக்கும் அச்சுறுத்தலுக்கும் போராட்டங்களுக்கும் நாம் இறந்து திறந்த மனப்பான்மை அனைவரும் ஏற்றுக்கொண்டு, திருவருட்சாதனம் எங்களுக்கு மட்டும்தான் என்று இல்லாமல் புனித தன்மை ஒன்று இருக்கின்றது, அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாருங்கள் என்று ஒரு திறந்த மனப்பான்மையுடன் பன்மைத்துவங்களை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு திருச்சபையாக, ஒரு நம்முடைய புதிய பிறப்பின்
எண்ணமாக இது மாற வேண்டும் என்று இந்த திருமுழுக்கின் புனிதத்தன்மை, the sacramentality of baptism, நம்மை அழைக்கிறதை பார்க்கின்றோம். நிறைவாக நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே the sacrament of new origin, புதிய தோற்றம் என்னும் புனித தன்மை. புதிய பிறப்பு என்றால் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். தீத்து பகுதியிலும் புதிய பிறப்பு என்று வந்தது, யோவான் பகுதியிலும் புதிய பிறப்பு born anew என்று சொல்லப்படுகிறது. இந்த கிறிஸ்து இறையிலே இந்த ரிச்சுவல் ஆஃப் பியூரிஃபிகேஷன், இந்த திருமுழுக்கு என்கிறதை சம்ஸ்காரா என்கின்ற ஒரு செயலுக்கு இவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். ஆனால் அது நிறைவான ஒரு பொருள் தராது. சம்ஸ்காரா என்றால் இரண்டாவது தடவை நாம் மீண்டும் பிறப்பது. ஆனால் திருமுழுக்கு என்பது அது அல்ல. நிக்கோதேம் அவருடைய கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பதில் அளிக்கும் பொழுது நாம் இந்த புதிய பிறப்பின் பொருளை நாம் இங்கே அடைந்து கொள்கிறோம். நிக்கோதேமு ஒரு சமய தலைவர். இரவிலே அவர் வருகின்றார். இந்த இரவு என்று சொல்லும் பொழுது அவர் பயந்து வருகின்றார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவருடைய பற்றுறுதிகளுக்கு எதிராக சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அதற்காக அவர் பயந்து யாரும் பார்க்காத நேரத்தில் வருகின்றார். மேலும் அந்த இரவுக்கு இன்னொரு பொருள் என்னவென்றால் அவர் அறியாத நிலையில் இருக்கின்றார், இன்னும் இருளிலே இருக்கின்றார் என்கின்ற பொருளும் தருகின்றது. ஆக அவரிடத்தில் ரபி என்று இயேசுவிடத்தில் அவர் வந்து சொல்லும்போது அந்த ரபிக்குரிய அந்த அத்தாரிட்டியுடன், அந்த ஒரு அதிகாரத்துடன் இயேசு கிறிஸ்து இவருக்கு சொல்லுகின்றார், நீர் தண்ணீரால் மட்டுமல்ல ஆவியாலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும், புனிதப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக born anew, மீண்டுமாக பிறப்பது என்பது நாம் பார்க்கும்போது சிலர் இதை born from above என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த மூன்றாம் திருமொழி மற்றும் மூன்றாம் பிரிவு, மூன்றாம் திருமொழி மற்றும் 7ஆம் திருமொழியிலே இது born anew, born again, மறுபடியும் பிறப்பது என்கின்ற பொருள் தருகின்றது. மறுபடியும் பிறப்பது என்றால் சம்ஸ்காரா என்று போல இரண்டாம் பிறப்பு அல்ல. நிக்கோதேமு கேட்டு போல மீண்டுமாக நாங்கள் தாய் வயிற்றுக்குள்ளாக வந்து பிறக்க வேண்டுமா என்று கேட்பது அல்ல. மாறாக ஒரிஜின் பற்றி பேசுகின்றார், தோற்றத்தை பற்றி இங்கே யோவான் பேசுகிறது நாம் பார்க்கின்றோம். யோவானுடைய இந்த ஜோஹனைன் ஆந்த்ரோபாலஜி, யோவானுடைய மனிதவியல் பார்க்கும்பொழுது அவர் ஒரு மனிதனை தோற்றத்தின், அதாவது ஒரிஜினிலிருந்து அவர் அவருடைய அறிமுகப்படுத்துவார். யோவான் 1ஆம் பிரிவில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார் என்று அந்த தோற்றத்திலிருந்து அவரை விவரிப்பார். ஆக ஜோஹனைன் ஆந்த்ரோபாலஜியிலே ஒரு மனிதனை விவரிக்கும் பொழுது தோற்றம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. தோற்றம் என்னவென்றால் அந்த மனிதனின் இயல்பு, the nature of a person, nature of the work and action of a person, அந்த மனிதன் செய்யக்கூடிய பணியும் அந்த செயல்களும் அதை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆக திருமுழுக்கு பெற்றவர்கள் ஆவியினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய தோற்றமே மாறுகின்றது. கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது உங்களுடைய தோற்றமே, உங்களுடைய செயல்கள், உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் மாறுகின்றது. அதுதான் புதிய பிறப்பு என்று இங்கே யோவான் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இயேசுக்குள் இந்த தண்ணீரால் சுத்திகரிக்கப்படுவதும் ஆவினால் சுத்திகரிக்கப்படுவதும் மனித இயல்பாக மாறுகின்றது. லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே அவர் என்மேல் ஆவி இருக்கின்றது, தூய ஆவியினால் என்னை அருட்பொழிவு செய்திருக்கின்றார் என்று இறை அரசின் விளிம்புகளை அவர் அங்கே சொல்லுவார். ஆக தண்ணீரால் மட்டுமல்ல ஆவியாலும் கூட நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இறை அரசை, அப்பொழுதுதான் இறை அரசை காண முடியும் என்று இங்கே இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு சொல்லும் பொழுது திருமுழுக்கு நம்மை இந்த புதிய தோற்றத்தை தந்து இறை அரசுக்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறதாக அது இருக்கின்றது. நம்முடைய வாழ்வின் பயணம் இறை அரசுக்கு நேராக புதிய தோற்றத்துடன் அது செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் டாக்டர் KP அலீஸ் என்பவர் ரியலைஸ்டு எஸ்கட்டாலஜி என்று சொல்கிறார், உணரப்பட்ட நிறைவியல் என்று சொல்கின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் இருக்கின்ற சூழலிலே, நாம் இருக்கின்ற இந்த மண்ணிலே இந்த எஸ்கட்டாலஜி, இந்த இறை அரசு நிலை வாழக்கூடிய சிந்தனைகள் நாம் உணர வேண்டும். இதுதான் ஆண்டவர் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற புதிய தோற்றமாக இருக்கின்றது. திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனத்தின் புனித தன்மை இந்த புதிய தோற்றமாக இருக்கின்றது. பிரான்காய்ஸ் போவன் என்கிறவர் இந்த தியாலஜி ஆஃப் பேப்டிசம், திருமுழுக்கின் இறையலை குறித்து அவர் சொல்லும் பொழுது இது கடவுளுடைய பணியும் மனித பணியும்
இரண்டும் இணைந்து ஒரு புதிய உடன்படிக்கை கொடுக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது என்று இந்த திருமுழுக்கை சொல்கின்றார். ஆக இந்த திருமுழுக்கிலே கடவுள் மற்றும் நாம் எடுக்கின்ற வாக்குறுதிகள் எவ்வாறு இருக்கின்றது, நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்கின்றோம் என்கின்ற ஒரு சிந்தனை, அது ஒரு இறைவனோட ஒரு புதிய உறவும் புதிய உடன்படிக்கையும் படித்தவர்களாக இருக்கிறது. நாமும் செயல்பட வேண்டும். ஏனென்றால் கடவுள் நம் வழியாக செயல்படுகின்றார். மனித செயல்களும் கடவுள் செயல்களும் இந்த 3 பகுதியிலே நாம் பார்த்தோம். அத்தகைய சிந்தனைகளை நாம் இந்த 3 பகுதியிலே கற்றுக்கொள்கின்றோம். தெரேசா ஆஃப் அவிலியா என்ன சொல்கின்றார்? கிறிஸ்துவுக்கு இன்று இந்த உலகத்திலே உடல் இல்லை என்று சொல்கின்றார். There is no body for Christ today. நாம் கிறிஸ்துவின் உடலாக இருக்கின்றோம், அவர் பணியை நாம் செய்ய வேண்டும் என்று அவிலாவை சார்ந்த தெரேசா அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். அந்த திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனத்தின் புனிதத்தன்மை என்னவென்றால், நாம் உடைக்கப்பட வேண்டும், உடைத்து இறங்க வேண்டும், திறந்த மனப்பான்மைக்கு உயிர் தர வேண்டும் மற்றும் புதிய தோற்றத்தை பெற்றுக்கொண்டு இறையரசின் வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். இந்த சிந்தனைகள் நம்முடைய வாழ்விலே நாம் செயல்படுத்த கடவுள் நம்மை வழிநடத்துவராக. ஆமாம். அருளரை கேட்டு நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கும் அவர் திரு அவைக்கும் முன்பாக உண்மையாக மறுமொழி சொல்வது மிக தேவையானது. எனவே உங்களிடம் வினவுவனாவது, நீர் தீமையின் செயல்களை யாவற்றையும் வெறுத்து விடுவீரா? நீர் திருமுழுக்கு பெற்றவர் என்ற பெருமையும் அதை ஒட்டிய வேறுபாடுகளையும் வெறுத்து விடுவீரா? நீர் திருவருட்சாதனங்களை சடங்காக பார்க்கும் போங்கை வெறுத்து விடுவீரா? மூவரோராகிய ஒரே கடவுளை நீங்கள் நம்புகிறீர்களா? அப்படியானால் நாம் நமது பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். இந்த பற்றுறுதியில் நீர் நிலைத்திருப்பீரா? திருமுழுக்கு பெற்றுக்கொண்டவர்களாகிய நீங்கள்
வாழ்க்கை பயணத்தில் எதிர்கொள்ளும் தீமை, கடினப்பாடுகள் போன்றவற்றை உடைக்கப்பட்டு இருக்க விரும்புகிறீர்களா? திருமுழுக்கு பெற்றுக்கொண்டவர்களாகிய நீங்கள் பாகுபாடு காட்டாமல் பன்மைத்தன்மைகளுக்கு ஏற்றுக்கொண்டு திறந்த மனதிற்கு உயிர்த்து விடுகிறீர்களா? இப்பொழுது கிறிஸ்துவுக்கு மண்ணில் உங்கள் உடலை தவிர வேறு உடல் இல்லை, உங்கள் கைகளை தவிர வேறு கைகள் இல்லை, உங்கள் கால்களை தவிர வேறு கால்கள் இல்லை. உலகத்தின் மீது கிறிஸ்துவின் இரக்கத்தை பார்க்கும் கண்கள் உங்களுடையது. அவர் நன்மை செய்யும் பயணிக்கும் கால்கள் உங்களுடையவை. அவர் இப்பொழுது அனைவரையும் ஆசீர்வதிக்க இருக்க கரங்களும் உங்களுடையது. கிறிஸ்து தன்னுடைய தன்மையை, தோற்றத்தையே நமக்கு புதிதாக தோற்றமாக தருகிறார். நாமே கிறிஸ்துவின் படிகளாக தூய ஆவியாரால் திருமுழுக்கு பெற்றவர்களாக இறையாட்சியின் இம்மண்ணில் உடைத்து திறப்போம். இறையரசின் விழுமியங்கள் என்னும் நெருப்பு நமக்குள்ளாக பற்றியிருந்து கொண்டிருக்குமாயின் அதன் இயல்பின்படி அதன் அருகில் இருப்பவரை பற்ற வைக்கும். அனைவரும் சொல்வோம். மெய்யான திருமுழுக்கை பெற்ற நாங்கள் அமர்ந்த வண்ணமாக நாம் ஆண்டவர் கற்பித்த இறைவனிலே பாடுவோம். பெற்ற இறைவரே
ஆற்றல்படுத்தும் இறைவரின் அன்பும் துணிவுடன் உயிர்த்தெழச் செய்யும் இயேசுவின் அருளும் புதிதாக்கும் இறையாவியாரின் துணையும் எந்தெந்தாளுமே இறங்குக நம்பா. ஆமென்கள் படைத்திரளின் கடவுளாகிய ஆண்டவருக்கு படைத்திரளின் ஒன்றான தேவாதி தேவனுக்கு இயேசுவின் திருவடிகளுக்கு சரணம். இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழிபாட்டுக்கு உதவியாக இருந்த என் நண்பர்களுக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அறிவிப்பு: நாளை நடக்கின்ற திருநாய்வு வழிபாடு தலித் ஆதார மையத்திலே வைத்து நடைபெறும். 8 மணிக்கு அனைவரும் தலித் ஆதார மையத்திலே கூடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி.